வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டின் சட்டமன்றம் பல அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்கிறது. போடுற பாலையெல்லாம் சிக்ஸரா வெலாசி தள்ளியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். பாஜகவை பாராட்டுற அளவுக்கான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி அதிமுகவை லெப்ட்ல டீல் பண்ணியிருக்காரு. வேற லெவல் சம்பவம் சட்டமன்றத்துல நடந்திருக்குங்க. நம்ம ஊர்ல என்ன மாற்றம் நடந்திருக்கிறது என்பதை பேசுறதா முதல்ல நம்ம வேலையா இருக்கணும். ஏன்னா எதிரிங்க பூரா சுத்து போட்டு பொய்களை பரப்பும் போது குறைந்தபட்சம் உண்மைகளையாவது நம்ம பேசுவோன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சட்டமன்றத்துல பொளந்து விட்டுருக்காரு. முதல்ல அதிமுக வாங்கின அடி இருக்கு பாருங்க. கடந்த 10 ஆண்டுகளாக கடந்த ஆட்சியில ஊர்ந்து போய் கொண்டிருந்தது அரசு. ஆனா இப்போ தலை நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டாருங்க. உடனே அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் எந்திரிச்சு கடுமையா கதற ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமா எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. பயங்கர கலவரமாச்சு. அப்ப இவர் எந்திரிச்சு போத்துனாப்புல சொல்றாரு, இப்ப என்ன ஊர்ந்துன்ற வார்த்தைக்கு பதிலா தவழ்ந்துன்னு போடவா? ஏன்னா ஊர்ந்து தவழ்ந்துன்னு சொல்ற வார்த்தை ஒன்னும் சட்டமன்ற விதிகளுக்கு மீறிய சொல்லு இல்ல. இது சட்டமன்றங்களுக்கு உட்பட்ட சொல்லுதான். வேணும்னா உங்களுக்கு கவலையா இருந்துச்சு, யாரையோ குறிக்கிற மாதிரி குத்துச்சுன்னா நீங்க வேணா சொல்லுங்க, அந்த சொல்ல நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு போடு போட்டாரு பாருங்க. வேற லெவல் சம்பவம் ஆகி போச்சுங்க. ஏன்னா ஊர்ந்துனாலும் தவழ்ந்துனாலும் நம்ம எடப்பாடியார வச்சு செய்யற ஒரு வார்த்தையா இன்னைக்கு மாறி போச்சா. அதனால என்ன பண்றாங்க, இவங்க எதிர்க்கிறாங்க. உடனே சொல்லுங்க, உங்களுக்கு குத்திருச்சுன்னா சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன்ட்டாரு. அதுக்கப்புறம் வாயே திறக்க முடியல, அமைதியாயிட்டாங்க. அடுத்து ஒரு அழகான விஷயம் சொன்னாருங்க. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு மேல வந்து நிக்கிறோம். 9.1% பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவுல முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு வரலாற்றிலே இவ்வளவு பெரிய வளர்ச்சியை இதுவரையும் நம்ம அடைந்தது இல்லை. இதை நாங்க சொல்லலங்க, ஒன்றிய அரசினுடைய அறிக்கை சொல்லுகிறது என்று சேர்த்து சொல்ற. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கா? 9.1. இந்தியாவிலே முதல் இடத்துல பொருளாதார வளர்ச்சியில் இருப்பது தமிழ்நாடு. இது ஒன்றிய அரசு ரிப்போர்ட்டை நான் சொல்றேன். ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னாரு, தமிழ்நாட்டுல தான் அதிகமான பெண் காவல் உயர் அதிகாரிகள் இருக்கிற மாநிலம்னாரு. பெண் காவலர்கள் இருக்கிறது வேற. 1973 டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்துட்டாரு. ஆனா பெண் காவல் உயர் அதிகாரிகள் அடுத்தடுத்துக்கு நகர்றது இருக்குல்ல, அடுத்த அதிகாரத்துக்கு போறது இருக்குல்ல, தீர்மானிக்கிற இடத்துல பெண்கள் வர்றது இருக்குல்ல, அந்த இடமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. 47% பெண்கள் நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர், பெரிய ஃபேக்டரியில தொழிற்சாலைகள்ல வேலை பார்ப்பவர்களாக இருப்பதும் தமிழ்நாட்டுல தான். இதுவும் முதலிடத்துல இருக்கும்னு பட்டியலை சொல்லிட்டு, இது சாதாரணமா வரல, உண்மைதானே? சாதாரணமா இந்த வெற்றியை நாம் அடையவில்லை. இந்த வெற்றி எப்ப கிடைச்சு தெரியுமா? எப்படி கிடைச்சது தெரியுமா? மேல பாம்பு, கீழே நரிகள். விழுந்த குதிச்சா அகலியில குதிக்கணும். ஓடுற இடம் பூரா வந்து சுவர், முட்டு சுவரா நிக்குது. இப்படி சிக்கிக்கிட்ட ஒரு மனுஷன் அதுல இருந்து தப்பிச்சு வர்ற மாதிரி தமிழ்நாடு அரசு தப்பிச்சு வந்துச்சுன்றார். வேற லெவலு. என்னவா? மேல பாம்பு, கீழே நரிகள். அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. கீழே சிங்கம்ன்றதான் கதையில கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவர் நரிகள்ன்றாரு. அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு, நான் வர்றேன். மேல பாம்பு, கீழே நரிகள். குதிக்கலான்னு பார்த்தா அகழி, ஏன்னா அதுல முதலைகள் இருக்கும். ஓடலான்னு பார்த்தா ஓடுற இடம் கூட முட்டுச்சுவரா இருக்கு. இப்படித்தான் தமிழ்நாடு அரசு முன்னேறியது. மேல வந்திருக்கு. ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, இன்னொரு பக்கம் ஆளுநர். அப்ப மேலன்றது ஒன்றியம் பாம்பு, கீழே இருக்கிறது நரி, அது ஆளுநர். அப்படி நம்ம புரிஞ்சுக்குவோம். ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, இன்னொரு பக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடி. இதையெல்லாம் உடைச்சு தளர்த்தி காலி பண்ணிட்டு தான் நாங்க மேல வந்திருக்கிறோம் என்று சொன்னார். உண்மை அது. ஏங்க, நீ கையெழுத்து போடாட்டினா உனக்கு கல்வித்தொகை கொடுக்க மாட்டேன்னு தர்மேந்திர பிரதான் நெஞ்ச நிமித்திட்டு சொல்ல முடியுது. நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலன்னா நாங்க உங்களுக்கான நிதியை தரமாட்டோம்னு ஒன்றிய அரசு சொல்ல முடியுது. நிவாரண நிதிகளை குறுங்கயா, பேரிடர் நிவாரண நிதிகளை கொடுங்கன்னு கேட்டா தர முடியாதுன்றாங்க. ₹1 கொடுத்தா 28, 29 பைசா தான் நம்ம கையிலேயே வந்து கிடைக்குது. ஜிஎஸ்டி மூலமா மொத்தமா சுரண்டி கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. இப்படி எதையுமே கொடுக்க முடியாத சூழல். எய்ம்ஸா அது பாட்டு கிடக்கு. இந்த பக்கம் 2வது கட்ட மெட்ரோ பணியா அது பாட்டு கிடக்கு. அப்ப இதுக்கெல்லாம் பணம் தர மாட்டேன்னு நெஞ்ச நிமித்தி நிக்கும் போது அதை அடிச்சு உடைச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அடிமையாகி கைய காலை கட்டிட்டு நிக்காம எதிர்த்து நின்று மும்மொழி கொள்கையா எதிர்ப்பேன், புதிய கல்விக் கொள்கையா எதிர்ப்பேன் அப்படின்னு எதிர்ப்பையும் காட்டி கொண்டு ஒரு மாநில அரசு அடுத்த கட்டத்துல மேல கால் வைக்கிறது பெரிய சவாலான விஷயம் தான். அதுல நாங்க ஜெயிச்சிருக்கோம் என்று முதலமைச்சர் சொன்னாரு. உண்மைதான், பாராட்டுக்கள். இதுல 2 முக்கியமான விஷயம் இன்னைக்கு நடந்திருக்குங்க.
அதுல ரெண்டுல ஒண்ணு, காலனி என்கிற சொல் புழக்கத்தில் இருந்தும் ஆவணங்களில் இருந்தும் நீக்கப்படும் என்று சொல்லியிருக்கார். ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்க்கிறேன். இந்த காலனி அப்படின்னா ஒரு அருவருப்பான ஒன்னா பார்த்தாங்க, ஒரு தீண்டத்தகாத ஒன்னா பார்த்தாங்க. காலனின்ற சொல்ல கேலி சொல்லா பார்த்தாங்க. காலனி என்ற சொல்ல ஒரு அடிமை சொல்லா பார்த்தாங்க. சாதி வெறுப்பை உமிழுகிற ஒரு சொல்லாக காலனின்ற சொல்ல பார்த்தாங்க. இது யாரு போய் முன்னாடி வச்சிருக்கிறாங்கன்னா, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கிற போது பல கோரிக்கைகள்ல இதுவும் ஒண்ணு. அதே மாதிரி அங்க இருக்கிற விசிகாவினுடைய தலைவர்கள், அதுல குறிப்பா சிந்தனை செல்வன் தோழர் இதை வச்சிருக்கிறார். காலனின்ற பேரெல்லாம் ரொம்ப இழிவுபடுத்துறதுக்காக பயன்படுத்துறாங்க, வசை சொல்லா பயன்படுத்துறாங்க, அதை மாத்தணும் அப்படின்னு முதலமைச்சரை சந்திக்கிற போது கோரிக்கை மனு கொடுத்துட்டு இடஒதுக்கீடு கொடுத்து பேசிட்டு பட்டியலின மக்களினுடைய இடஒதுக்கீடுக்கு தான் ஆப்பு வைக்கிறான்னு உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் பத்தி பேசி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதை சொல்லிட்டே சொல்றாரு முதலமைச்சர். தொல் திருமாவளவன் அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும் என்னை பார்த்து சந்திச்சு கொடுக்கும்போது இப்படி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையின் மீது நாங்கள் விவாதம் நடத்துறதுக்கு தயாரா இருக்கோம். இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம். அதை தாண்டி சட்ட ரீதியாக வேறு எந்த வழிகளில் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை முழுமைப்படுத்துவது. ஏன்னா மேல போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க, நீங்க ஒரு சிஇஓ மாறணும்னா அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, பட்டியலினத்தவர் அப்படின்றதுக்காக எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. நீங்க ஒரு பதவியில இருந்து உயர் பதவிக்கு போகணும்னா இடஒதுக்கீடு அவசியம் இல்லை என்று ஒரு மோசமான தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. உயர் பதவிகள் போறதுக்கெல்லாம் இடஒதுக்கீடு அவசியம் இல்லைன்னு. அப்ப அதை உடைக்க வேண்டி இருக்கு. அதுக்கான ஒரு குழுவை நான் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட புழக்கத்திலும் சட்ட ரீதியா அந்த ஃபைல்ஸ்லயும் நிர்வாகத்திலையும் எந்த இடத்திலும் காலனி என்ற சொல் வரக்கூடாதுன்னு இன்னைக்கு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். இந்த முடிவு வரவேற்கப்பட வேண்டியது. சமூக நீதி பார்வையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பை உருவாக்குது. உண்மையிலேயே பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, 2 சீட்டு 4 சீட்டு 2 MP சீட்டு 4 MLA சீட்டுக்காக போய் திருமாவை வந்து தொண்ணாந்துட்டு இருக்காரு, அறிவாலயத்தினுடைய வாசல்ல கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவனும் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு பேசுவாங்க. முதல்ல ஒன்ன புரிஞ்சுக்கணும், அதிகாரத்துல போய் மொத்தமா போய் அதிகாரத்தை கைப்பற்றி உட்கார்றதுக்கான களப்பணியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது வேற. ஆனா அது வரைக்கும் என் மக்களினுடைய குரலை யார் பேசுவா? ஒடுக்கப்பட்ட வெளிமுறை மக்களினுடைய குரலை யார் பேசுவா? கம்யூனிஸ்டுகளா விசிகா போன்ற முற்போக்கு இயக்கங்கள் பேசணும். அப்ப அங்க ஆள் இருந்ததுல பேச முடியும். இப்ப 12 மணி நேர வேலை அப்படின்னு கொண்டு வரும்போது கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உடனே அதை மாத்தினாங்க. அப்ப அங்க ஒரு கம்யூனிஸ்ட் தேவைப்படுறாங்க. பட்டியலின மக்களுக்கான வேலைகளை அதை மாத்தணும், இந்த காலனின்ற சொல்லவே எடுக்கணும், இடஒதுக்கீடு என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதை சொல்றதுக்கு ஒரு திருமாவும் ஒரு சிந்தனை செல்வரும் ஆளூர் சானவாஸ் போன்றவர்களும் ஒரு பாலாஜி போன்றவர்களும் அங்க இருக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. அததான் இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நான் ஜெயிச்சு போற வரைக்கும் நான் சும்மா வீட்டுல உட்கார்ந்துருப்பேன், நம்ம படிப்படியா ஏறி போவேன்றதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அரசியல். அண்ணன் திருமாவர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் குறைவா பேசுற கூமுட்டைகள் புரிஞ்சுக்க வேண்டிய இடம். இன்னொரு முக்கியமான ஒரு வேலையும் பார்த்திருக்கிறாங்க. என்ன? ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்புகள் 110 அறிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக நீண்ட நாட்களாக ஜெயலலிதா ஆட்சியில காணாமாக்கப்பட்டு கிடப்புல போடப்பட்டு ஒண்ணும் இல்லாம ஒழிக்கப்பட்ட இந்த உரிமைகளை எல்லாம் நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல ஒன்று, அவர்களுடைய அகவிலைப்படி ஒன்றிய அரசு 2% ஏத்திருக்கு. நாங்களும் 2% ஏத்துறோம்டான அகவிலைப்படி 2% ஏத்தியாச்சு. அதுக்கப்புறம் படிக்கிறது குழந்தைங்களுக்கு, அரசு ஊழியர்களுடைய குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் என்ஜினியரிங் தொழிற்கல்வி படிச்சாங்கன்னா, ஒருவேளை பாலிடெக்னிக் படிக்கணும் 50,000 அப்படின்னு உயர்த்தி இருக்கிறது. இது வந்து அவங்களுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல இருந்து அவங்க லோனாவும் எடுத்துக்கலாம். கல்யாணத்துக்கு பெண்களாக இருந்தா 10,000 ரூபாய், ஆண்களாக இருந்தா 6,000 ரூபாய் அப்படின்னு இருந்தது. இது அவங்க பிஎஃப்ல இருந்து கடனா வாங்கிக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, 5 லட்சம் என்று அறிவிச்சிருக்கு. நீங்க 5 லட்சமா நீங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அறிவிச்சிருக்கு, ஆண் பெண் 2க்கும். அடுத்து லீவை சரண்டர் பண்றது. இப்ப எனக்கு ஒரு 15-20 நாள் லீவ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களே, இதுல நான் வந்து 15 நாள் லீவ் எடுக்காம ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த லீவை சரண்டர் பண்ணலாம் அரசாங்கத்திட்டே. அதுல ஒரு நாள் சம்பளம் இவ்வளவுனா 15 நாளைக்கான சம்பளத்தை திரும்ப அரசாங்கம் கொடுத்துரும். அப்ப நான் லீவ் போடாம ஸ்கூல்ல போய் வேலை பார்த்துட்டு இருப்பேன். இது சரண்டர் பண்றது லீவை. இதை வந்து ஜெயலலிதா ஒழிச்சு விட்டாங்க. இப்ப மீண்டும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 15 நாள் லீவு நீங்க சரண்டர் பண்ணிக்கலாம், வர அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து நீங்க எப்ப வேணாலும் சரண்டர் பண்ணிக்கங்க அப்படின்னு அதையும் ஜெயலலிதா காலத்துல ஒழிக்கப்பட்டதையும் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி இதுவரை 9 மாசமா அரசு ஊழியர்கள் மகப்பேறு விடுப்பு 9 மாசமா இருந்தது. இந்த மகப்பேறு விடுப்பை அவங்க வந்து மேல போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பதவிக்கு போறாங்கன்னா இந்த விடுப்பு காலத்தை சேர்த்துக்க மாட்டாங்க, பணியா சேர்த்துக்க மாட்டாங்க.
அந்த 1 வருஷம் வீணா போகும். அல்லது 6 மாசம் அவங்க வீட்ல இருந்தாங்கன்னா, அந்த 6 மாசம் கணக்குல எடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, பதவி உயர்வுக்கு இந்த 1 வருஷத்தையும் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். மகப்பேறு விடுப்பு 9 மாசத்துல இருந்து 1 வருஷமா மாத்திட்டாரு. அதோட இந்த 1 வருஷத்தையும் பதவி உயர்வுக்கு கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அரசு ஊழியர்கள் கொடுத்திருக்கு. ஆனா கூடுதலா நான் ஒண்ணு வைக்கிறேன். அரசு ஊழியர்களும் அதான் வைக்கிறாங்க. ஆசிரியர்கள் அதான் சொல்லி போராடுறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம். நீங்க ஒரு 50 வருஷம் 58 வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு கடைசியில ஓய்வூதியம் இல்லம்னா பிள்ளைங்க கையை எதிர்பார்க்க வேண்டிய சூழலுக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. பல நேரங்கள் பிள்ளைய கையை எதிர்பார்க்காம சுயமரியாதையோடு அவங்க வாழணும்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பென்ஷன் வேணும். ஒரு வாத்தியாரெல்லாம் போய் இடையில போய் சுரண்டிய சேர்த்தெல்லாம் வைக்க முடியாது. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, வருவாங்க, அப்படித்தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ அவங்கெல்லாம் பணத்தை சுரண்டி சேர்த்து லஞ்சம் வாங்கி சேர்த்தெல்லாம் வைக்கவே முடியாது. அப்படி வைக்கிறதும் நியாயம் இல்லை, அது வேற விஷயம். ஆனா அப்படிக்கான வாய்ப்பே இல்லாத பல அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் சமூக மாற்றத்திற்கான உந்துகோலா இருக்கிறாங்க. அப்ப இந்த அரசு ஊழியர்களுக்கு அரசு ஒரு குழு நியமிச்சிருக்கிறாங்க. அந்த குழு 9 மாசத்துல அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்முடைய மாநில அரசு. விரைவில் அந்த குழு சமர்ப்பிக்கின்ற அந்த அறிக்கையின் மூலமாக நீங்க ஒரு முடிவெடுத்து இந்த பழைய பென்ஷன் ஸ்கீமை நீங்க ஓகே பண்ணணும் அப்படின்ற அன்பான வேண்டுகோளை சொல்றேன். ஏன்னா என் வீட்டில் எங்க அம்மா ரிட்டையர்ட் டீச்சர். அவங்க பென்ஷன் வாங்குறதுனால எங்களை எல்லாம் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணுமா நான் தர்றேன் அப்படின்ற இடத்துல அம்மா இருக்கிறாங்க. சுயமரியாதையா வாழ்றாங்க. அது மாதிரிதான் எல்லா அப்பா அம்மாவும் வாழணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதை நிச்சயமா முதலமைச்சர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு பேசும்போதே சொன்னாரு, தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு நடக்குது அப்படின்னா நீங்க தாராளமா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன்றாரு. எனக்கு தெரிந்து சட்டமன்றத்துல ஒரு முதலமைச்சர் நின்னு நீங்க தப்ப சுட்டி காட்டுங்க, நான் திருத்திக்கிறேன்னு சொல்றது முதல் முறையா நம்ம கேட்கறது. அதனாலதான் நான் பல இடங்கள்ல சொல்லுவேன், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு காது கேட்கிறது. அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு காது கேட்காது. ஏல சொல் அம்பல ஏறாதுன்னு நம்ம ஊர்ல பழமொழியே இருக்கு. அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு காதே கேட்காது. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அதை முயற்சி பண்றாரு. எனக்கு கேட்கும், எனக்கு காது கேட்கும், பாதிப்பு வருது, பிரச்சனை வருதுன்னா என்கிட்ட பகிர்ந்துக்கங்க, நான் அதை சரி செஞ்சுக்கிறேன், நானே தப்பு செஞ்சாலும் சரி செஞ்சுக்கிறேன், அதை விட எனக்கு பெருசா ஈகோல இல்லைங்க, நான் அதை ஏத்துக்கிறேன், நீங்க சொல்லுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு மனசார பேசியிருக்கிறாரு. உண்மையிலே நான் அதை பாராட்டுறேன். அரசு ஊழியர்களுக்கு இந்த பழைய பென்ஷன் ஸ்கீமை நீங்க இது பண்ணணும். அதே போல எனக்கு இன்னொரு வேண்டுகோள் இருக்கு. இந்த சாதி ஆணவத்தால் நடக்கின்ற சுரண்டல்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், கொலைகள், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளணும். நம்ம சமூக நீதி அரசு ஒரே நாள்ல ஸ்வாப் அப்படி அடிச்சு காலி பண்ணி ஒரு மந்திரம் போட்டெல்லாம் மாத்த முடியாது. ஆனால் படிப்படியாக இப்ப எப்படி காலனின்னு ஒரு சொல்ல தூக்கணும்னு நினைக்கிறோமோ அது போல படிப்படியாக ஒரு மாற்றத்தை செய்யணும்னா முதல்ல ஆணவ படுகொலைகளை எளிமையா செஞ்சுட்டு நான் சட்டத்தின் முன்னாடி அப்படி போய் நிற்பேன், கொஞ்ச நாள்ல வெளியே வந்துருவேன் அப்படின்னு நினைக்கிற இந்த மனநிலையில ஒரு அடி விழுகணும் அப்படின்னா சிறப்பு சட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும். ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம். ஆணவ படுகொலைக்கு சப்போர்ட்டா இருக்கிற காவலர்களை நீங்க பணி நீக்கம் செய்யணும். ஒரு அச்சத்தை உருவாக்கணும். நீங்க சாதி வெறியோடு, இடைநிலை சாதி மனநிலையோடு நீங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும்போது நீங்க அவங்களுக்கு துணையா நிக்க மாட்டீங்க. நீங்க உங்க சாதிக்காரனுக்கு துணையா நிப்பீங்க. அப்படி ஒரு வேலை இவர்கள் செய்தார், அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். 2வது விஷயம், அதுக்கு முன்னாடி அரசு அவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சியை கொடுக்கணும். ஒரு பாதிக்கப்பட்டு வர பட்டியலின மனுஷன் நம்ம எப்படி பார்க்கணும், அவங்க இடத்துல இருந்து எப்படி பார்க்கறது என்கிற பயிற்சியும் இந்த காவலர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பெரும்பாலான ஆணவ படுகொலைகளுக்கு காவலர்களே காரணமா இருக்கிறாங்கன்றதான் நாம பார்த்த உண்மை. அதுக்கு 1000 உதாரணம் என்னால சொல்ல முடியும். அதனால இதையெல்லாம் அரசு இன்னும் கொஞ்சம் நேர்மையா கையில் எடுத்து செஞ்சுட்டாங்கன்னா வேற லெவல்ல போவா. நிரந்தர முதலமைச்சராவே இருந்துட்டு போட்டுமே, ஊருக்கு நல்லது செய்யறவங்க. அப்படிதான் நான்லாம் பாக்குறேன். நாங்க வளர்ந்து வர வரைக்கும் நீங்களே முதலமைச்சரா இருந்துக்கங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்க முதலமைச்சர் மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு நாங்க சொல்லணும். சோ இதையும் சேர்த்து நீங்கள் பரிசீலிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில நான் சொல்றேன். வாழ்த்துக்கள் முதலமைச்சர் அவர்களே.